Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல Google Passkeys பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. and அதை விட ரொம்ப முக்கியம், இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, Passkeys na என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுடைய Google அக்கவுண்ட்ல different sites and appsலலாம் சைன் இன் பண்றதுக்கு ட்ரெடிஷ்னலா நம்ம பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டா இருக்கக்கூடியது தான் இந்த Passkeys. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பாஸ்கீங்கிறது பாஸ்வேர்டில் சைன்இன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னல் பாஸ்வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை ஆஸ் அ பாஸ்கியாக நம்ம செட்டப் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு பாஸ்கியை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ், ஸ்க்ரீன் அண்ட் லாக் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் அண்ட் ஆப்ஸில் நாம் மல்டிபிள் பாஸ்வேர்ட்ஸை மேனேஜ் பண்ணுற இடத்துல ஒரு பாஸ்கியை வச்சு ஈஸியாக நம்ம சைன்இன் பண்ணிக்க முடியும். ஸோ முதல்ல ஒரு பாஸ்கியை எப்படி கிரியேட் பண்ணுறது, செட்டப் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். கடைசியில் ட்ரெடிஷ்னல் பாஸ்வேர்டுக்கும் பாஸ்கீஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட், அண்ட் இங்கே செக்யூரிட்டி கேட்டகரியில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா பாஸ்கீஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லை ப்ரோ, என்னுடைய செக்யூரிட்டியில் ஏற்கனவே ஒரு பாஸ்கி இருக்குன்னு மென்ஷன் ஆயிருக்குன்னா அது என்னதுன்னா ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் பாஸ்கீஸ். நம்மளுடைய ஐடி நம்மளுடைய மொபைல் டிவைசஸ்லையும் பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிருக்கும். ஸோ அப்போது அதுவே ஆட்டோமேட்டிக் பாஸ்கியாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும். பட் ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி எந்த பாஸ்கீஸும் இல்லைங்கிற பட்சத்தில் நாம் ஒரு நியூ பாஸ்கியை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். அண்ட் இப்போ நமக்கு தேவையான பாஸ்கீஸை நம்ம செட்டப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரெண்டு பாஸ்கி பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று, இந்த விண்டோஸ் டிவைஸையே ஆஸ் அ பாஸ்கியை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ முதல்ல அதை நம்ம செய்ய போகிறோம். ஸோ கிரியேட் அ பாஸ்கி. அப்போ இது எதை யூஸ் பண்ணுதுன்னா விண்டோஸ் ஹெலோ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுது. ஸோ அப்போது நம்மளுடைய விண்டோஸ் டிவைஸில் ஒரு சின்ன பாப்பப் பார்த்தீங்கன்னா வரும், இந்த டிவைஸில் ஒரு பாஸ்கியை நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற விண்டோஸ் டிவைஸோட பின் ஆர் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து இதை நாம் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பாப்பப்பில் நமக்கு பாஸ்கி சேவ்டுன்னு வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த விண்டோஸ் டிவைஸும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்கியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும். ஸோ அடுத்ததில் தெளிவாக மென்ஷன் ஆயிருச்சு, பாஸ்கி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ, ஃபேஸோ, ஸ்க்ரீன் லாக்கோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்தாச்சு. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த கரண்ட் விண்டோஸ் டிவைஸில் ஒரு பாஸ்கி நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே ட்ரை இட் அவுட் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ட்ரை இட் அவுட் கொடுத்து ஸோ அப்போ நமக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வரும். ஸோ நம்மளுடைய பாஸ்கியை நம்ம என்ன பண்ணலாம், அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ப்ரோ எனக்கு என் மொபைல் டிவைஸ்லையும் ஒரு பாஸ்கி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ கிரியேட் அ பாஸ்கி கொடுங்க. கண்டினியூ கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக யூஸ் அனதர் டிவைஸ் கொடுங்க. அண்ட் இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய பாஸ்கியை எந்த டிவைஸில் சேவ் பண்ண போகிறோம், நல்லா கவனிங்க. இந்த செஷனை, இந்த செட்டப்பை கொஞ்சம் வேகமாக என்ன பண்ணுங்க செய்யுங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக செய்யுங்க. ரொம்ப டைம் எடுத்தோம்னா இந்த செஷன் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ ஏற்கனவே என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்தாச்சு. பட் இருந்தாலுமே செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு QR கோட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் ஆகும். அண்ட் இதை நம்ம மொபைல் என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஒரு சின்ன ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா மொபைலில் வரும், யுவர் டிவைஸ் கேன் ரிமெம்பர் ஈச் அதர். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கனெக்டிங் வித் யுவர் டிவைஸ். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு சிஸ்டமில் டிவைஸ் கனெக்டட் வந்தாச்சு. அண்ட் இங்கேயும் கண்டினியூ கொடுத்துக்கலாம், கிரியேட் அ பாஸ்கி கொடுத்து. ஸோ அப்போ யூஸ் யுவர் ஸ்க்ரீன் லாக் ஃபார் என்கிரிப்ஷன். எஸ், யூஸ் ஸ்க்ரீன் லாக் நம்ம கொடுத்துடலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்டிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போது நம்மளுடைய சிஸ்டமில் பாஸ்கி சேவ்டு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீழே நம்மளுடைய இன்னொரு பாஸ்கியும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்தாச்சு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண பாஸ்கீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு வேளை பாஸ்கியோட நேமை நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணி பாஸ்கிக்கு ஒரு நேம் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், மொபைல் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, சேவ். அண்ட் ஒரு வேளை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணலை. ஸோ எந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பாஸ்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி சேவ் பண்ணமோ அதை தான் சைன் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் சைன்இன் பண்ணுறேன். பட் நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஸோ இப்போ எடுத்தோடனே ட்ரெடிஷ்னல் பாஸ்வேர்ட் கேட்கல, அதுக்கு பதிலாக யூஸ் யுவர் பாஸ்கி அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய விண்டோஸ் டிவைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வருது. இல்லை நான் வேறு டிவைஸ்லேருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போதைக்கு யூஸ் another டிவைஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ மொபைலில் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ மொபைலில் கொடுத்து ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இந்நேரத்துக்கு வரணும். ஓகே ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கனெக்டிங் வித் யோர் டிவைஸ் அண்ட் இங்கே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ட்ரெடிஷ்னல் பாஸ்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே அண்ட் கிரியேட் அ பாஸ்கி ஆன் திஸ் டிவைஸ் ஏற்கனவே கிரியேட் பண்ணியாச்சு, நாட் நவ் கொடுத்துடலாம். ஓகே ஸோ அப்போது நம்ம ட்ரெடிஷ்னல் பாஸ்வேர்ட்ஸை விட இந்த பாஸ்கீஸ் பார்த்தோம்னா அதை விட ரொம்ப செக்யூரானது அண்ட் 40% ஃபாஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாஸ்கீஸ் ரொம்ப நல்லது. காரணம் வந்து நம்ம பாஸ்வேர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பாஸ்வேர்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாஸ்கீஸ் ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் பாஸ்கீஸ்லாம் க்ரியேட் பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஷேர்டு டிவைஸ்க்கு நடுவில் முடிஞ்ச அளவுக்கு க்ரியேட் பண்ண வேண்டாம், பிகாஸ் அப்படி தான் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.